ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களது ஆல்ஃபா டிஎன்பிஎஸ்சி மேத் சீரீஸ். நம்ம இப்போ என்ன கணக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பி மற்றும் கியூ என்ற இரண்டு நபர்கள் முறையே ரூபாய் 85,000 மற்றும் ரூபாய் 15,000 முதலீடு செய்து ஒரு தொழிலை தொடங்குகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் ஈட்டிய லாபத்தை எந்த விகிதத்தில் பிரித்து கொள்கிறார்கள்? இதுதான் கணக்கு. கணக்கில் பார்த்தீங்கன்னா பின்னு ஒருத்தரும் கியூன்னு ஒருத்தரும் இருக்கார். இவங்க 2 பேருக்குள்ள இடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இவருடைய முதலீடு 85,000, பியோட முதலீடு, கியூவோட முதலீடு 15,000. அவங்களுக்குள்ள வேறு எந்த ஒப்பந்தமும் இல்லைன்னா அவங்க என்ன முதலீடு பண்ணுறாங்களோ அதே ரேஷியோவில் தான் அவங்களுடைய லாபத்தை பிரிச்சுப்பாங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 85,000, 15,000 2 அமௌண்ட்டாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இதுக்குண்டான ரேஷியோ பார்க்குறோம் அப்படின்னா 85,000த்தையும் 15,000த்தையும் ரேஷியோவில் பிரிக்கிறப்ப 17,5 85 3 5 17 3 என்ற விகிதத்தில் அவங்களுடைய லாபத்தை பிரிச்சுக்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் டி, 17:3. தேங்க்யூ.